ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அன்புடன் அம்மு சேனல். இன்றைக்கி நம்ம கும்பகோணத்தில் இருக்கிற ஏவிகே பாத்திர கடைக்கு தான் வந்திருக்கோம். ஏவிகே பித்தளை பாத்திரை கடையும் இருக்குது, பாத்திர கடையும் இருக்குது. ரெண்டு கடையும் பெரிய கடத்தரில் ஆப்போசிட்டில் இருக்குது. ஏவிகே பற்றி சொல்லணுன்னா நிறைய பித்தளை பொருட்கள் இருக்கிற கடையாக இருக்குது. இந்த ஆப்போசிட் கடை அந்த சைடு பாத்திர கடையாக இருக்கும். இங்கே பித்தளை பாத்திரங்கள், பித்தளை சிலைகள் இருக்குது. நிறைய வெங்காயத்துலேயும் நிறைய வச்சுருக்காங்க. கோவிலுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இங்கே கிடைக்கும். ரொம்ப அழகழகான சிலைகளை நான் இங்கே பார்த்தேன். குட்டியிலேருந்து பெரிய சிலைகள் வரைக்கும் பார்த்தேன். வரலட்சுமி நோம்புக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இங்கே கிடைக்கும். விளக்குகள், வித்தியாசமான விளக்குகளும் இங்கே இருக்குது. இந்த கடையில் நான் கம்ப்ளீட் வீடியோவாக எடுத்திருக்கேன். இங்கே என்னெல்லாம் வச்சுருக்காங்க, என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கோவிலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே கிடைக்கும். அப்புறம் நம்ம அம்மனுக்கு தேவையான ஜுவல்லரிஸ் எல்லாமே இங்கே கிடைக்கிது. ரொம்ப அற்புதமான கடை இது. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக பார்த்தேன். இந்த கடைக்குள்ளே நான் போனப்போ ஒரு கடைக்குள்ளே போன ஒரு இதுவே இல்லை, கோவிலுக்குள்ளே போன மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ அற்புதமான அந்த ஆர்ட்டெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த சீலிங்கில் பார்த்திங்கன்னா தெரியும், கோவிலுக்குள்ளே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. லைட்டிங்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த ஸ்டாண்டில் இருக்கிற அந்த சிலைகள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு லட்சணமாக, முகம்லாம் அவ்வளோ ஒரு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நிறைய வித்தியாசமான சிலைகள்லாம் இங்கே நான் பார்த்தேன். குட்டியிலேருந்து பெரிய சிலைகள் பார்த்தேன். வெண்கல பாத்திரம்லாம் நிறைய இருந்தது. ஃபுல்லாக நிறைய வச்சுருந்தாங்க. அப்படியே கொஞ்சமாக அப்படியே ஒன்றா பார்த்துட்டே வரலாம் நம்ம. நிறைய சிலைகளில் நான் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக நிறைய விஷயங்கள் நான் இங்கே ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தஞ்சாவூர் ஆர்ட். இது நம்ம ரொம்ப ஊருக்கே ரொம்ப பேர் போன ஒரு ஆர்ட்டு. இதெல்லாம் ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க. வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த பக்கம் ஒரு வித்தியாசமான தஞ்சாவூர் ஆர்ட்டுனா, அப்புறம் அந்த பக்கம் ஒன்று பார்த்தா அதுவும் நல்லா இருந்தது. அதுலேயே சின்ன சைஸும் இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கடையில் ரொம்ப வித்தியாசமான யூனிக்கான பொருட்கள் நிறைய பார்த்தேன். இதில் ஒரு 3 ஃப்ளோர் இருக்குது இந்த கடையில். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி பித்தளை பொருட்கள், பித்தளை சிலைகள் இருந்துச்சு. இங்கே இருக்கிற இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர், அதாவது இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, பித்தளை சிலைகள் ஃபுல்லாக எல்லாமே இங்கே இருந்தது. இந்த இடத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பெருமாள் கோவிலில் இருக்கிற மாதிரியே வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய பெருமாள். பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அழகான ஒரு பெருமாள். பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப நேரில் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. நிறைய ஷோகேஸில் வைக்கிற நிறைய திங்ஸ் இங்கே இருந்தது. குட்டி சிலைகள்லேருந்து பெரிய சிலைகள் வரைக்கும் இங்கே இருக்குது. கண்டிப்பாக இந்த கடையை போய் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். எனக்கு கோவில் தான் வருது பாருங்கள், கடைன்னு கூட வர மாட்டேங்குது. ஏன்னா அப்படி தான் நான் இந்த கடைக்குள்ளே போனப்போ நான் ஃபீல் பண்ணேன். மேலே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வரலட்சுமி நோம்புக்கு உண்டான அந்த ஃபுல் சிலையுமே அங்கே இருக்குது. அங்கே வச்சுருந்தாங்க. அது எல்லாமே நம்ம வேணும்னா நம்ம அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தான் நல்லா நடராஜர் குட்டி நடராஜர்லேருந்து பெரிய நடராஜர் வரைக்கும் இருந்துச்சு. கிரீடம், அந்த மாதிரி கிரீடங்கள் இருந்துச்சு. இந்த குட்டி சிலையெல்லாம் பாருங்களேன், ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 300லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. 200 சம்திங்லேருந்து இருக்குது. அதுலேருந்து ஹையாக இருக்குது. நம்ம பித்தளையோட வெயிட்டை பொறுத்து தான் இங்கே சார்ஜ் பண்ணுவாங்க. ரொம்ப அழகான சிலைகள் இருந்துச்சு. தனி பீஸும் வாங்கிக்கலாம் இங்கே. அப்புறம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா, இங்கே தஞ்சாவூர் சிலைகள் நான் இப்போ சொன்னேன்னா அங்கே வேறு மாதிரி இருந்தது. இது வேறு மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று இதை விட இன்னும் சின்ன சிலைகளும் சின்ன ஃப்ரேம்ஸும் நிறையா இருந்தது.
இது பார்த்துட்டிங்கன்னா பித்தளை பல்லாங்குழி பார்க்குறோன்னே எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு, சின்ன வயசு ஞாபகம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எல்லாமே ஹேங்கிங் தான். அதில் குட்டி ஹேங்கிங்லேருந்து பெரிய பெரிய ஹேங்கிங் வரைக்குமே இங்கே வந்து அவைலபிளாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக டூம்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க, லேம்ப் நிறையா இருந்தது. எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமான டிசைன்ஸாக இருந்துச்சு. சிலைகளில் பார்த்துட்டிங்கன்னா சாமி சிலைகள் நிறையா இருந்தது. முருகன், சிவன், பார்வதி, துர்காதேவி, அப்புறம் வந்து பெருமாள்லே குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பெருமாள்லாம் பாருங்களேன் எவ்வளோ நல்லா ஒரு அம்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கோமாதாவில் நிறைய கோமாதா வந்து குட்டியிலேருந்து பெருசுலேருந்து ஸ்டோன் வச்சு கூட இருந்தது. ரொம்ப பார்க்குறதுக்கு யூனிக்காக இருந்துச்சு. எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. கண்ணன் அதெல்லாமே ரொம்ப வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா உருளி இருக்குது பாருங்களேன், பூ வைப்போம்ல, அதில் வந்து ஸ்டாண்டு வச்சு அதில் வந்து உருளி மேலே வச்சு அது மேலே வந்து ரொம்ப அழகாக ரொம்ப யூனிக்காக இருக்குது பாருங்கள் அந்த டிசைன்ஸ்லாம். அப்புறம் இதுலேயே வந்து நிறைய குட்டி குட்டி கிண்ணம் அதில் வந்து ஸ்டோன் பதிச்சா மாதிரி வச்சுருந்தாங்க. அண்டு இந்த நம்ம சாமியெல்லாம் வைக்கிறதுக்கு இருக்கும்ல, அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. இது வந்து குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே பித்தளை தான். அவ்வளோ வெயிட் இருந்துச்சு இது எல்லாத்துலேயுமே கூட. அதுக்கப்புறம் அதிலே பாதம், அப்புறம் வந்து நிறைய யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான திங்ஸும் இருந்துச்சு. இந்த பாருங்க, மாட்டு வண்டியில் போகிற மாதிரி, அப்புறம் காரு, பழைய வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த விதமான காரு, அப்புறம் மாட்டு வண்டி, அதுலேயே டிஃப்ரெண்ட்டான மாட்டு வண்டி, அப்புறம் ஸ்கூட்டர், அந்த மாதிரி வித்தியாசமான பொருட்களும் நான் இங்கே நிறைய பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தலைவர்களோட சிலைகள் கூட இங்கே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், சங்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன். இந்த தலைவரோட முகம்லாம் கூட இருந்தது, தலைவர்களோட முகம்லாம் கூட. அதில் பார்த்துட்டிங்கன்னா அப்துல் கலாம், அப்புறம் விவேகானந்தர், காந்தி சிலை, அந்த மாதிரி நிறைய சிலைகளும் இருந்தது இங்கே பார்க்குறதுக்கு. ஃபுல்லாகவே எல்லாமே இதை பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சிலை, இந்த மாதிரி நிறைய சிலைகளும் இங்கே இருந்துச்சு. நம்ம ஊர் கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபேமஸான ஃபில்டர் காஃபி, அந்த ஃபில்டர் வந்து பித்தளையில் சின்னத்துலேருந்து பெருசு வரைக்கும் இருந்தது. அப்புறம் டவரா செட்டு, நம்ம ஃபில்டர் காஃபிக்கே பேர் போனது டவரா செட்டு. அது ரொம்ப யூனிக்காக வச்சுருந்தாங்க. டம்ளர் எல்லாமே டிசைன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதில் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டம்ளர்லேயே பாருங்கள், அந்த டவராவில் வந்து அவ்வளோ டிசைன்ஸ் இருந்துச்சு. நல்ல வெயிட்டு, செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ரொம்ப குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் இருந்து ஃபில்டர்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. கல்லுச்சட்டி, அப்புறம் வந்து நிறைய பொங்கல் பாத்திரம், அந்த மாதிரி பித்தளையில் எல்லா வகையான பாத்திரங்களும் இருந்துச்சு. இந்த ஹேங்கிங்கில் பார்த்துட்டிங்கன்னா கற்பக விச்சக மரம், அதை வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்துச்சு. இங்கே புத்தர் சிலையில் கூட பின்னாடி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்களேன்.
இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஊஞ்சலுக்கு கட்டியிருப்போம்ல, அந்த ஊஞ்சலில் இருக்கிற கம்பி தான் அது. அதிலே எத்தனை வெரைட்டி இருக்குதுன்னு பாருங்களேன். பிளெயினு, டிசைன் பண்ண மாதிரின்னு நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே யூனிக்கான டிசைன்ஸ். இது எல்லாமே வந்து நம்ம எங்கேயும் பார்க்காத டிசைன்ஸாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்கறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள திங்ஸ் தான் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா பெரிய பெரிய சிலைகள் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் விளக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான விளக்குகள்லாம் நிறைய இருந்தது. சின்ன சைஸ் காமாட்சி அம்மன் விளக்குலேருந்து பெரிய காமாட்சி அம்மன் விளக்கு, அப்புறம் குத்து விளக்கு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும், அப்புறம் வந்து கேரளா விளக்கு அது நிறைய இருந்தது. அப்புறம் முகமும் இருந்தது, அம்மனுக்கான முகம் அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இது மேல் ஃப்ளோர் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா கோவிலுக்கு உண்டான திங்ஸ் மட்டும்தான். அதில் பெல்லு, அப்புறம் நம்ம சாமிக்கு தீபார்த்தனை காட்டுறது, கலசம், கும்பம், அதுக்கு சாமிக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லா விதமான திங்ஸும் மேலே வந்து வச்சுருந்தாங்க. இது எல்லாமே யூனிக்கானது. வெங்கலத்தில் பண்ண சிலைகள்லாம் கூட நிறைய இருந்தது. அப்புறம் அப்படியே நான் கீழே வந்தப்போ இந்த தஞ்சாவூர் ஆர்ட் வந்து குட்டி குட்டியாக ஒரு படிக்கட்டுலேருந்து இறங்கும் போதும் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக அழகாக இருந்துச்சு. அது அப்படியே நான் எடுத்திருந்தேன். அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃப்ளோர் போயிட்டோம், 3rd ஃப்ளோரு. அங்கே போயிட்டிங்கன்னா அங்கே இன்னும் வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபுல்லாகவே பேக்கரிக்கு தேவையான சம்பந்தமான பொருட்களும் ஹோட்டலுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இங்கே இருந்தது. அதில் ஹோட்டலுக்குன்னு பார்க்கும்போது நம்ம டேபிளில் வைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து அடுப்பில் சமைக்கிற அத்தனை விஷயங்களும் இந்த 3rd ஃப்ளோரில் வச்சுருந்தாங்க. அதில் குட்டி குட்டி டம்ளர்லேருந்து, அப்புறம் ட்ரேலேருந்து, காய்கறி வைக்கிற அந்த ட்ரேலேருந்து எல்லா விதமான பொருட்களுமே இங்கே இருந்துச்சு. ஒரு தடவை நீங்கள் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக போய் இந்த கடையை விசிட் பண்ணிவிட்டு வாங்க. குக்கர், அதுக்கப்புறம் டீ காஃபி ஊற்றி வைக்கிறதுக்கான ஒரு பெரிய ட்ரம் மாதிரி இருக்கும்ல அது, அப்புறம் நிறைய கரண்டி, அப்புறம் நிறைய பேன், அந்த மாதிரி நிறைய ஹோட்டலுக்குன்னு என்ன வேணுமோ அது எல்லாமே நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சாப்பிங் போர்டு நிறைய வச்சுருந்தாங்க. அதுலேயே நிறைய வுட்டில், பேம்போவில், அப்புறம் பிளாஸ்டிக்லேருந்து நிறைய விதமான சாப்பிங் போர்டு இருந்தது. அதுக்கப்புறம் பேக்கிங்க்கு தேவையான அனைத்து ஐட்டங்களும் இருந்தது. பேக்கிங்க்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த பேக்கிங்க்கு உண்டான அந்த கப்பாகட்டும், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான பொருட்களும் இங்கே இருக்குது. பேக்கிங்க்கு என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அது எல்லா திங்ஸும் இங்கே இருக்குது. மோல்ஸ் நிறைய இருக்குது. ரெக்டாங்கிள் சைஸில், ஸ்கொயர் சைஸில், ஹார்டின் சைஸ்லேருந்து எல்லா சைஸ்லேயும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி வேணுங்கிறவங்க கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.